ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அறிகிற இஸ்ரவேலின் கர்த்தரேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஆண்டவர் 2 வாக்குத்தத்தங்களை நமக்கு ஒரு சேர கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறது, கரடு முரடானதை சமமாக்கி விடுகிறது, பெயர் சொல்லி அழைக்கிறது, அறிந்திருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். செவ்வையாக்குகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கோணல்கள் இருக்கும். அவைகளை செவ்வைப்படுத்துகிறவர். இந்த வசனத்தை மையமாய் வைத்துதான் ஒரு பெரிய ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது. ஒரு பெரிய ராஜ்யம் எழும்பினது. பாபிலோன் ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சியும் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியும் இந்த வசனத்திற்கு மையமாய் வைத்தது. இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது நேபுகாத் நேச்சர் என்கிற ஒரு ராஜாவை இஸ்ரவேலுக்கு நேராக அவனை திருப்பினார். அவன் தான் ஒரு நல்ல சாம்ராஜ்யத்தை, பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பின ஒரு ராஜா. அந்த நாட்களில் கோல்டன் ஏஜ் என்று சொல்வார்கள் அவனை. அந்த ராஜ்யத்தை, அவ்வளவு செழிப்பான ஒரு ராஜ்யம். அவனை அழைத்து வந்திருந்தார்கள். அவனை அழைத்து வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, அவனை நீ தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப அவன் மட்டாய் தண்டிக்காமல் முதியோரையும் வாலிபரையும் நிர்வாணப்படுத்தி அவர்களை நிர்மூலமாக்கி விட்டான். இந்த கோபம் ஆண்டவருக்கு ஏற்பட்டது. இந்த கோபத்தை வெளிப்படுத்தி தான் ஆண்டவர் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நேபுகாத் நேச்சருக்கு ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் உண்டாகிறது. இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை தான் தானியேல் நேபுகாத் நேச்சருக்கு விளக்கமாய் சொல்லுகிறார். அவன் தங்க தலை என்றால் வெள்ளி மார்பு, மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். இப்ப இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் விடுத்தப்பட்டு மேதியா பெர்சியா என்கிற சாம்ராஜ்யம் அரியணைக்கு வர வேண்டும். இந்த நேபுகாத் நேச்சார் மரித்த பின்பு அவனுடைய மகன் பெல்ஷாசார் என்று சொல்லுகிறவன் ராஜ்யத்துக்கு வருகிறான். ராஜ்யத்துக்கு வந்தவன் அவன் செய்த வேலைதான் தேவனுக்கு இன்னும் கோபத்தை மூர்க்கமாய் உண்டாக்கினதற்கு காரணம். இந்த பெல்ஷாசார் என்று சொல்லுகிறவன் தன்னுடைய அரண்மனையில் எப்பொழுதுமே, அரண்மனையில் ராஜாக்கள் எப்பொழுதுமே இரவில் தூங்க போவதற்கு முன்பு ஒரு பார்ட்டி வைப்பார்கள். எப்பொழுதுமே இருக்கும். ராஜ்யத்தில் எப்பொழுதுமே இருக்கும். என்னன்னா, நல்லா தண்ணி அடிச்சு பெண்களை ஆட விட்டு அப்படி மதி மயங்கி
தூங்கிடுவாங்க. இது அந்த புறத்துல நடக்கிறது. அப்ப இந்த பெல்சாசர் என்ன செய்யறான், மப்பு தலைக்கு ஏறிடுச்சு, நல்ல போதையில் அவன் என்ன சொல்றான், அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தேவாலயத்திலிருந்து சில கிண்ணங்கள், பரிசுத்த ஆலயத்தில் பரிசுத்த பனிமுட்டுகளாக இருந்த சில கிண்ணங்கள், எண்ணெய் கிண்ணம் இருக்கு, அதே போல திரிகளை கத்தரிக்கிற கிண்ணங்கள் இருக்கு, மேஜையை அப்பத்தில் வைக்கிற தூப கிண்ணங்கள் இருக்கு. இப்படி தங்கத்தில் நிறைய கிண்ணங்கள் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க. பரிசுத்த பனிமுட்டுகளை பராமரிப்பதற்காக சாலமோன் நிறைய தங்க கிண்ணங்களை செய்து வைத்திருந்தான். அந்த கிண்ணங்களை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி அதுல மதுபானத்தை ஊற்றி எல்லாருக்கும், தன் வப்பாட்டி எல்லாருக்கும் கொடுத்து குடிக்க வச்சு, தன் தேவனாகிய தன்னுடைய தேவனை உயர்த்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மட்டுப்படுத்தினான். அப்பதான் தேவனுடைய கோபம் வெளிப்பட்டுச்சு. அப்பதான் ஒரு கையுறுப்பு தோன்றி எழுதினது, மேனே மேனே தாக்கல் உபாசன் என்று எழுதினது, நீ தராசில வைக்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய் என்று, உன் ராஜ்யம் உன்னுடைய கரத்திலிருந்து பிடுங்கி வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டது என்றும் எழுதப்பட்டது. இதுல 3 ரகசியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. என்னன்னா, பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்குள், பாபிலோனுடைய அரண்மனைக்குள், இந்த நேபுகாத் நேச்சர் வாழ்ந்ததான அந்த அரண்மனைக்குள் அவ்வளவு எளிதாக யாரும் போய்விட முடியாது. ஏன்னா அந்த கோட்டை, அந்த அரண்மனை, அந்த அரண்மனை பட்டணங்கள், அந்த அரண்மனையை சுற்றிலும் ஒரு பட்டணம், சின்ன பட்டணம் இருக்கும். அந்த பட்டணத்தில் தான் சேவகர்கள் எல்லாரும் அங்கதான் தங்கியிருப்பாங்க. மிலிட்ரி பேஸ் அங்கதான் இருக்கும். அந்த சுற்றிலும் ஒரு அகழி வெட்டியிருப்பார்கள். அந்த அகழினா தண்ணீர் ஆழமா இருக்கும். அந்த தண்ணீர்ல முதலைகள், அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய நைல் நதி நன்னீர் முதலைகள் அதுல விடப்பட்டிருக்கு. தவறு செய்கிறவர்களை அந்த நேபுகாத் நேச்சார் தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த மனிதனுடைய கழுத்தை அறுத்தோ அப்படியே கையை வெட்டியோ காலை வெட்டியோ தூக்கி உள்ள போடுவான். அந்த முதலைகள் அதை சாப்பிடும். இது சரித்திர சான்றுகள் இருக்கிறது. சரித்திரத்தில் இவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த கோட்டைக்குள்ள போக வேண்டும் என்றால், அந்த கோட்டை பட்டணத்திற்குள்ள போகணும்னா அதற்கு சில பாலங்கள் இருக்கும். அந்த பாலங்கள் இரவில மூடப்பட்டு விடும், திறந்திருக்காரு. ஆனா ஆண்டவர் கோரேசுக்கு சொல்லும் பொழுது, இந்த 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் உனக்கு உன் இடையை கட்டிக்கொள், நான் உனக்கு முன்பாக வெண்கல கதவுகள் எல்லாம் உடைத்து இருப்பு தாழ்வுகளை முறித்து அந்த காலத்துல பொக்கிஷங்களை ஒளிபடுத்துற புதையல் நான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வாக்கு பண்ணி தான் இந்த கோரேசு மன்னனை உள்ளே கொண்டு போகிறார். அப்படின்னா என்னன்னா, இந்த அகடிகளில் வெண்கல கதவுகள் இருக்குமா, இந்த அகடியில வெண்கல கதவுகள் இருக்குமா. அரண்மனைக்குள்ள எந்த விதத்திலையும் நீங்க உள்ள போயிடாதபடி அவர்கள் அப்படி அடைத்து வைத்திருப்பார்களா. ஆனா அந்த இரவு பெல்ஷாசார் என்று சொல்லுகிற அந்த ராஜா தன் மறுமனையாட்டி வப்பாட்டிகளோடு உட்கார்ந்து அந்த மதுபானத்தை குடித்து தன் தேவனை புகழ்ந்து பரலோகத்தின் தேவனை தூஷித்ததினாலே அவன் தூஷித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. எல்லா சேவகர்களுக்கும் மதுபானம் பரிமாறப்படுகிறது. எல்லா மனிதர்கள், கேட் கீப்பர்ல இருந்து கதவை பாதுகாக்கிற அந்த மனிதர்ல இருந்து எல்லாருக்கும் மதுபானம். அப்ப எல்லாரும் குடித்து வெறித்து அவன் தன் நிலையை மறந்திருக்கிறார். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, இந்த கோரேசு, சைரஸ் என்கிற அந்த ராஜா, அவன் படையெடுத்து வருகிறான். சரியான சமயமாய் அது அமைந்து விட்டது. கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடி அவனுக்காக வழியை, கோணல்களை எல்லாம் செவையாக்கி விட்டார். There is no way crooked before Cyrus. God make it as a perfect way for him.
அவனுக்கு சரியான பாதையாய் அதை காண்பித்து விட்டார், கொடுத்து விட்டார். அவனும் அவனுடைய படை வீரர்களும் உள்ளே வந்து இந்த நேபுகாத் நேச்சருடைய மகன், அந்த படை வீரர்கள் எல்லாரும் தன்னிலை மறந்திருந்த பொழுது அவர்களை அடித்து நொறுக்கி ராஜ்யத்தை கைப்பற்றினார்கள். இதைத்தான் ஆண்டவர் வாக்காக கொடுக்கிறார். யாருக்கு? இந்த சைரஸ் என்கிற இந்த கோரேசு மன்னனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன் கூட இருப்பேன்பா, நீ என் நாமத்தை அறியல, ஆனாலும் என் நாமத்தை உனக்கு தரிப்பித்தேன். பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நான் உனக்கு முன்பாக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்துல பொக்கிஷங்களை ஒளிப்படுத்தல புதையலை நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப இந்த கோரேசு மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, தேவாலயத்தின் பனிமுட்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். இந்த கோரேசு மன்னனும் அதை பாதுகாத்தார். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்தார். தேவாலயம் கட்டுவதற்கு அந்த பனிமுட்டுகளை எல்லாம் பத்திரப்படுத்தி அந்த தேவாலயம் கட்டுவதற்கு அதை கொடுத்து அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கட்டுவதற்கான முன்னிலையில் இருந்தவர்கள் எஸ்ரா, நெகேமியா, அது மாத்திரமல்ல யோசுவா என்கிற ஆசாரியன், கூடவே செருபாபேல், இவர்கள் எல்லாம் தான் தேவாலயத்தை கட்டினார்கள். இவங்க எல்லாரும் மூலமாக தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோமா என்பதுதான். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோணல்களை செவையாக்குகிறார். நீங்கள் அறியாதிருந்த பொழுதும் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் தாயின் கருவில். சில பேரு இப்படி இருக்கும். சிலருடைய பேர் என்னன்னா மண்ணாங்கட்டின்னு இருக்கும். நிறைய பெயர்கள் இருக்கு. நம்ம சொல்லலாம் தானியேல், சாம், அப்புறம் யோசுவா, ஆபிரகாம், மோசே, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி நம்ம சொல்லுவோம், பைபிளில் இருக்கு, அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இந்த மண்ணாங்கட்டி, இந்த மாடசாமி, இந்த குப்புசாமி, இவங்களெல்லாம் எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? ஒரு ஆளுக்கு பாவாடன்னு பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? தாயின் கருவில பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, இதெல்லாம் தெரியுமானா தெரியும். ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு உங்க பாட்டி வச்சிருக்கலாம், தாத்தா வச்சிருக்கலாம், யார் வேணா வச்சிருக்கலாம். அப்படி எந்த பெயர் வச்சிருந்தாலும் அவர் அந்த பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற ஆண்டவர். இப்போ நம்ம ஊர்ல மண்ணாங்கட்டின்னு சொல்றோம். இது பார்க்க நம்ம ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆனா இதுவே அருணால் சக்ஷாங் சோழ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு பேர் வருது. அருணால்ட் சக்ஷாங் சோழ்னா என்னது? மண்ணாங்கட்டின்னு அர்த்தம். அதுனா நல்லா இருக்குது இந்த பேரு. அப்ப அவனுடைய பேர் அப்படிதான். நம்ம லில்லி ரோஸ் அப்படின்வோம். தமிழ்ல சொல்லி பாருங்க அந்த பேரை. இங்கிலீஷ்ல லில்லி ரோஸ் அப்படின்வோம். அது தமிழ்ல சொல்லி பாருங்களேன், மல்லிகை ரோஜா. பேர் எப்படி இருக்கு? சிலர் நம்ம தமிழ்ல ரோஜான்னு வச்சிருப்பாங்க. ரோஜான்னு ஒரு பேரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல ரோஸ் அப்படின்னா அது நல்ல பேர், பிரெஞ்சு பேர், அது வெள்ளைக்காரன் பேர் அப்படின்வோம். அப்படி இல்லை. நீங்க எந்த பெயர் வச்சாலும் உங்கள் பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற ஆண்டவர், தெரிந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதான் நீங்க மறந்துடக்கூடாது. உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்ப தாழ்பாலை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் புதையல உனக்கு கொடுப்பேன். கோரேசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை கொடுத்தார்.
what he promised to Cyrus, God given all the treasure to him. நமக்கும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். நமக்கும் நாம் சுதந்திரிக்க ஆண்டவர் செய்வார். அதற்காக வேறொரு ராஜ்யத்தின் மேல் யுத்தம் பண்ண அல்ல, மாறாக நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை சரியாய் வழிநடத்துவார். தீங்கு அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. பரிசுத்தமுள்ள தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி விரும்பி இருக்கிறார்னா அந்த ஆசீர்வாதத்தை தடையில்லாமல் கொடுத்து விடுவார். அதனால்தான் யோபு சொல்றார், தேவரீர், யோபு 42:2 சொல்லப்பட்டது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். நீ சகலத்தையும் செய்கிறவர், நீ செய்ய நினைத்து தடைபடவே முடியாது. ஏன்னா நீ சர்வ வல்லமையுடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவர். மனுஷன் மாறி போயிடுவான். நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். நம் நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பிட்டு இருக்கோம். எவராவது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு வாக்கு பண்ணிடுவார். புருஷன் மனைவிக்கு ஒரு வாக்கு பண்ணுவார், மனைவி புருஷனுக்கு ஒரு வாக்கு பண்ணுவார், பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு பண்ணுவாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு வாக்கு பண்ணுவாங்க. எல்லா வாக்கு மாறி போயிடும். ஆனா நம்முடைய தேவன் ஏற்றும் என்று மாறாத கர்த்தர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்றியே தீருவார். ஏன்னா அவர் அவ்வளவு மேன்மையான கர்த்தர், அவ்வளவு உயர்ந்தவர். இதை நம்ம மறந்துடவே கூடாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த காலை வேளையில என் வாழ்க்கையில எங்க போனாலும் முடக்கி போடுறார். என் வாழ்க்கையில எங்கேயும் நான் நிம்மதியா போக முடியல, வர முடியல, எல்லாம் முடக்கப்பட்டு கிடக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு கோணலை செவையாக்குகிறார், கரடுமுரடை சமமாக்குகிறார், கோணலை செவையாக்கி கொடுக்கிற ஆண்டவர். ஏனென்றால் தாயின் கருவில் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். தாயின் கருவில் இருந்து வெளிப்படும் பொழுது அவர் பட்சத்தில் அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். சிலருடைய வாழ்க்கை சரிதையை நாம் கேட்கும் பொழுது அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள், அனுபவங்கள், அவைகளை நாம் கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. How great God our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை அவர்களுடைய சாட்சியில கேட்கும் பொழுது, அவர்களுக்கு கர்த்தர் செய்ததை கேட்கும் பொழுது நாம் பிரமிப்படைய வேண்டியதா இருக்கிறது. இன்றைக்கு அவர் வாக்குத்தத்தம் மாறாது. வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவர். மேன்மையும் மகிமையுமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். பிரியமானவர்களே, எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறேன், மனம் அழிந்து போகிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று ஏக்கத்தோடு நிற்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த செய்தி, உங்களுக்காக தான். இதுவரை நீங்கள் போராடி 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 தோல்வி தோல்வி தோல்வி. ஒரு சகோதரி அடிக்கடி எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புவார்கள். அந்த குறுஞ்செய்தியில் அவர்கள் சொல்லுவார்கள், என் குறுஞ்செய்தியை பார்த்துவிட்டு தயவு செய்து எனக்கு பதில் போட்டு விடாதிருங்கள், எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்கிறார் என்று நான் அறிவேன். அவ்வளவு கட்டுகள் அவர்களுக்கு, அவ்வளவு பிரச்சனை அவர்களுக்கு, அவ்வளவு போராட்டம் அவர்களுக்கு. ஆனாலும் அவர்கள், ஒரு ஊழியக்காரர், நான் என்னுடைய பிரச்சனையை நான் அனுப்புகிறேன், அவர் இதை பார்த்துவிட்டு எனக்காக ஜெபிப்பார். எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள். ஒரு சமயம் ஒரு தாயார் அவர்கள் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார்கள். இந்த யூடியூப் செய்தியை பார்த்துவிட்டு அவர் எழுதியிருந்தார்கள், என்னுடைய மகள் திருமணமாகி குழந்தை பேருக்காக வந்தால் பின்பு அவர் கணவன் அவரை அழைத்து செல்லவே இல்லை. நாங்களும் என்னென்னவோ
செய்துவிட்டோம். அவர் வாழ்வதாக தெரியவில்லை. என் மகளுடைய வாழ்க்கை இப்படித்தானா? கண்ணீர் வடிக்கிற ஒரு கூட்டம். சிலருடைய ஜெப குறிப்புகள் வரும்பொழுது சிலர் சொல்லுகிறது, ஐயோ, இந்த மனிதனிடத்தில் நான் பணம் கொடுத்து ஏமாந்து விட்டேன், இந்த பணத்தினாலே நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அது கிடைத்தால் நான் நலமாய் இருப்பேன். எத்தனை குடும்பங்கள் இப்படி. சில நேரங்களில் அவர்கள் தங்கள் பிரச்சனையை சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் நொறுக்கப்படும். காரணம், அவ்வளவு வேதனையில் அவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பது உண்மை. தேவனாகிய கர்த்தர் அவர்களை அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற இந்த நெருக்கடியிலிருந்து ஒரு விடுதலை இன்று இந்த மாதத்தில் ஆண்டவர் உண்டாக்கி விடுவார். அந்த நெருக்கடியை கர்த்தர் மாற்றப் போகிறார். உனக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். போராடி கொண்டிருக்கிற பல போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். ஐயோ, இந்த பிசாசு பிடித்து கொண்டிருக்கிறது, இது வெளிப்போகாமல் என்னை மிகவும் பாடாய்ப்படுத்துகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னையும் கர்த்தர் விடுவிக்க போகிறார். இந்த வியாதியிலிருந்து நான் மிகவும் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த வியாதி எப்பொழுது எனக்கு சுகமடையும்? இயேசுவின் நாமத்தினால், இரத்தத்தினால் அந்த வியாதி சுகமடைய போகிறது. ஐயோ, இத்தனை ஆண்டுகள் ஆகியும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என்னை எல்லாரும் மல்லடி என்று சொல்லுகிறார்கள். ஒரு அம்மா சமீபத்தில் எனக்கு போன் செய்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு குழந்தை இல்லை, அதனால் என்னை மலடி என்று சொல்லுகிறார்கள். எத்தனை வருஷமா? 20 வருஷம் ஆச்சு. என் சரீரம் பலனிழந்து போனது, நான் பலவீனமாய் இருக்கிறேன், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், கேவலமாய் பேசுகிறார்கள், என்னை ஏமாற்றி என்னிடத்தில் இருக்கிற பணங்களை நகைகளை பறிக்க துடிக்கிறார்கள், சிலர் பறித்தும் இருக்கிறார்கள். எத்தனை பெரிய சோதனை! கர்த்தர் இவைகளிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரை குறுக்கடாக இருந்த, இதுவரை முடக்கமாக இருந்த, இதுவரை கோணலாக இருந்த பாதைகளை சபைப்படுத்தி God will bless you more and more. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆராதனை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று உனக்கு ஒரு நற்செய்தி. அது என்ன? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே, அவர்தான் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி உனக்கு முன்பாய் தடையா இருந்த வெண்கல கதவுகள், உனக்கு முன்பாக மூடி கிடந்ததான இருப்பு தாழ்பலை கர்த்தர் முடித்து அந்த காலத்துல பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்துல புதையில உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், உங்களுக்காக வைத்திருக்கிற உங்களுடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் ஒருவரும் உங்கள் கரத்திலிருந்து பறித்து விடாதபடி கர்த்தர் அவைகளை யுத்தம் செய்து கட்டளையிடுவார். உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் இழந்து விடாதபடி அதை 100 மடங்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்க அவர் ஆயத்தம் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு திரும்ப பண்ணுவார் என்று, உங்கள் கரங்களில் வந்ததை கிடைக்க பண்ணுவார் என்று, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மை அடைந்தவர்களாய் காணப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுவரை என்னென்ன தடைகள், வேலையில் தடையா, வேலை உயர்வில் தடையா, அல்லது நீங்கள் பிசினஸ் செய்து அவைகள் முடக்கப்பட்ட அந்த பணங்கள் வராமல் தடையா? சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் தன்னுடைய மகளுக்கு இரண்டாவது மகளுக்கு திருமணம் ஒழுங்கு செய்து விட்டார். அவர் ஒழுங்கு செய்த சமயம் அவர் ஒரு நிலத்தை ஒரு சபைக்கு விற்றுவிட்டார். மற்ற அந்த நிலம் அதிக விலைக்கு போகும், ஆனால் இவர் சபைக்காக ஒரு குறைந்த விலையில் விற்றுவிட்டார். அதையும் அந்த பாஸ்டர் ஒப்பந்தத்தோடு சரி என்று சொல்லிதான், ஏன்னா அந்த நெருக்கடி பாஸ்டர், எனக்கு என் மகள் திருமணம் இருக்குன்னொடனே சரின்னு சொல்லி அவர்
கொஞ்சம் கொஞ்சமாய் நான் வர வர கொடுக்குறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அந்த நிலத்தை, அந்த பணங்கள் கொடுத்து முடிவதற்கு முன்பாகவே அந்த நிலத்தை எழுதி கொடுத்து விட்டான். அப்படி அந்த நிலம் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. திடீரென்று அந்த ஊழியக்காரர் மரித்து போனார். அவருக்கு வரவேண்டிய பணங்கள் இருக்கிறது. அந்த மனிதனுக்கு பெரிய பிசினஸ் மேன், அவருக்கு வரவேண்டிய 1 கோடி ரூபாய்க்கு மேல் அவருக்கு வரவேண்டிய பணங்கள் ஒரு இடத்தில் நிற்கிறது. 1 கோடியில் பல கோடிகள் வர வேண்டியது இருக்கு. அதில் 1 கோடி ஒரு இடத்துல நிற்கிறது. அவருக்கு அந்த பணம் வந்ததுன்னா அவருக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. இந்த பாஸ்டர் திடீர்னு போனதுனால என்ன செய்யுது, யார்கிட்ட போய் அந்த காசை கேட்கறது, ஒன்றும் தெரியாமல் நிற்கதியாய் தவித்து நின்றார். அப்பொழுது அவர் வந்தார், என்னிடத்தில் சொன்னார், இப்படி ஆகிடுச்சு பாஸ்டர், நான் அவர் இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, மீதி பணம் யாருக்குமே தெரியல, அவர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதானே அவர் சொல்லலை, யாருக்குமே தெரியல. பணம் யார்கிட்ட போய் கேட்க, நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு அவர் கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த நிலத்தை நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலான்னு இருக்கேன். சொன்னேன், இல்லை பிரதர், நீங்கள் ஊழியத்துக்கு தான் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஊழியக்காரருடைய வீடு கட்டுறதுக்கு இல்லை, சபைக்காக கொடுத்துருக்கீங்க. அதனால் அந்த மாதிரி தவறான டிசிஷன்லாம் வேண்டாம். உங்கள் மகள் திருமணத்தை ஓஹோன்னு ஜாம் நடத்தி கொடுக்க ஆண்டவர் போதுமானவர். ஆமாம் பாஸ்டர், இந்த பணம் வர வேண்டியது இருக்கு, அது மட்டும் வந்துருச்சுன்னா ஒரே செக் தான் 99 லட்சம், 1 கோடி வந்துடும். வந்துருச்சுன்னா என் பொண்ணுடைய திருமணம் சூப்பராக நடத்திடுவேன். நான் சொன்னேன், அதற்காக ட்ரோம் பண்ணுவோம். இந்த பணம் வந்தாலும் உங்களுக்கு நிறைவடையாது. இது என்ன ஒன்று ஒரு 7 லட்சம் 8 லட்சம் வர வேண்டியது இருக்காது, வந்ததுன்னா உங்களுக்கு நிறைவடையாது. அந்த பணம் வந்தாலும் உங்களுக்கு நிறைவடையும், ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஊக்கமாக பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். அடுத்த வாரம், 1 வாரம் தான், அந்த 1 வாரத்தில் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம் என்னன்னா, 99 லட்சத்தை ஒரே செக்கா அவருக்கு வர வேண்டியது, கோவாவிலேருந்து வர வேண்டிய அந்த பணம் அவருடைய கரத்துக்கு சேர்ந்தது. பயங்கர சந்தோஷம் அவருக்கு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அந்த வர வேண்டிய பணம் வந்துருச்சு பாஸ்டர், இனி நான் இதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகளையும் மனைவியை அழைத்து, மகளுக்கு நகை வாங்க வேண்டியது இருக்கு, அவங்க பாரம்பரியமாக ஒரு கடையில் சென்னையில் இருப்பாங்களாம். உடனே அவங்க இங்கேருந்து சென்னைக்கு புறப்பட்டு போங்கன்னு சொல்லி அதுக்கு சில லட்சங்கள் கொடுத்து அனுப்பி, அந்த பிள்ளையினுடைய திருமணம் எப்படி நடத்த போகிறோன்னு கவலையில் இருந்த அவருக்கு பயங்கர பிரம்மாண்டமாக, ஏன்னா அது அவங்க கேரளாவில் அந்த திருமணத்தை வைத்திருந்தார்கள், பயங்கர பிரம்மாண்டமாக அவங்க நினைத்ததை விட மேலாய் அந்த திருமணம் நடந்து முடிந்தது. ஆண்டவர் சும்மா விடல, அந்த மகளையும் ஆசீர்வாத, திருமணமான பெண்ணையும் அந்த மருமகனையும் ஆசீர்வதித்தார். இந்த பெண் திருமணமாகி போன பொழுது அவருடைய வீட்டுக்காரர் துவாஹா என்ற ஒரு பட்டணத்தில், துபாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவாஹா என்கிற பட்டணத்தில் ஒரு கான்ட்ராக்ட் வேலை செய்து கொண்டிருந்தார். கான்ட்ராக்ட் வேலைன்னா கான்ட்ராக்ட் எடுத்து கட்டிடங்களை கட்டுகிற ஒரு பெரிய இன்ஜினியராக இருந்தார். இந்த பெண்ணை திருமணம் செய்து அவர் துவாஹாவுக்கு போன பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த அரசாங்கம் இந்த பெண்ணுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டியில முக்கியமான பதவியை கொடுத்து அந்த மகளை அமர செய்தார்கள். பெரிய ஆச்சரியம், இதெல்லாம் அற்புதம். 2வது, அரபு எமிரேட்ஸ் போல இந்த அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு கேம், எப்படி ஏஷியன் கேம் நடத்துகிறார்கள் அதே போல் அங்கே அரபெல்லாம் சேர்ந்து ஒரு கேம் நடத்துவார்கள். அந்த கேமுக்கு முழு இன்சார்ஜ் இந்த பிள்ளை தான். ஆண்டவர் உள்ள கொண்டு அங்கே அவ்வளவு பெரிய காரியங்களை கத்த செய்தார். இன்றைக்கும் அந்த மகளை ஆசீர்வதித்திருக்கிறார். எந்த நாட்டுக்கும் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம்.
எந்த நாட்டுக்கு ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். அவ்வளவு மேன்மையை கர்த்தர் அந்த குடும்பத்தை தந்திருக்கார். ஒரே ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் குறுக்க அந்த வழி செவ்வையா இல்லை. நான் இதை பண்ணிட்டா செவ்வையாயிருமா? நம்ம சில டிசிஷனில் ஆண்டவர் சொல்ல, இல்லை, நான் உனக்கு செவ்வையாக்கி தரேன் என்று செவ்வையாக்கி கொடுத்த வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயும் அந்த செழிப்பை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வாழ்க்கையில் கோணலாய் கிடக்கிற பாதைகளை செவைப்படுத்தி விடுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைவுகள் மாற்றப்பட்டு ஒரு நற்சீர் உண்டாக செய்க. அவன் நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.